சரி. ஓகே, சரி. இதான் வந்து என்ன அப்படி ஓகே ஓகே. இதுதான் வந்து என்ன அப்படின்னா சேலஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 6 ஸ்டெப் ஸ்டாப் டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராசஸ். இதுதான் வந்து மோஸ்ட்லி இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். சரியா? உங்களோட டேட்டா அனலிட்டிக்ஸ் என்ன பிரகதீஸ்வரன்? இப்பதான் மேடம் ஓகே ஓகே. உங்களுடைய ஸ்கிரீன் ரொம்ப பெருசா இருக்கு. என்னம்மா புரியல? என்ன பிரகதீஸ்வரன் ஏதோ கேக்குறீங்களே, சொல்லுங்க. சரி, ஓகே. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். என்னோட வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. சரி, ஓகே. கேக்குது. இதுல வந்து கேட்பாங்க, நீங்க வந்து இப்ப டேட்டா அனலிட்டிக்ஸ் நீங்க வந்து படிக்கிறீங்களே, உங்களோட முக்கியமான என்ன வேலை ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல அப்படின்னு வந்து அதோட 6 ஸ்டெப் இருக்குதுல்ல, அந்த 6 ஸ்டெப்ஸை வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த 6 ஸ்டெப்பை வந்து நீங்க வந்து கண்ணை மூடிட்டு இந்த ஸ்டெப்பை தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். இப்போ என்னோட வேலை வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட டேட்டா செட்ஸை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து டிஃபைன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவேன். சரிங்களா? அந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அது மாதிரி எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து டேட்டா செட்ஸில் வந்து இருக்குது, அதாவது நம்ம எந்த மாதிரி டேட்டா செட்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, சிஎஸ்வி ஃபைல்ஸு, டெக்ஸ்ட் ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸல் ஃபைல்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து என்ன அப்படின்னா மல்டிபிள் டேட்டா சோர்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். அப்போ அந்த கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்ளம் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து டிஃபைனா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுவோம். இது ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டாவை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுவோம் அந்த டேட்டாவை. அதான் வந்து டேட்டா கிளீனிங். இப்போ டேட்டா கிளீனிங்ல வந்து என்னென்ன வரும் அப்படின்னா, ஒரு டேட்டா செட்ஸை வந்து எப்படி வந்து ப்ராசஸ் பண்றது, அந்த டேட்டா செட்ஸை வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து இருக்குதா இல்லையா, மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்றது, ஒரு ரோ ஃபில்டர் எப்படி பண்றது, காலம் ஃபில்டர் வந்து எப்படி பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேட்டா கிளீனிங் ப்ராசஸ்ல வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த டேட்டா செட்ஸை வந்து ஒரு ஃபைனலாக வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அந்த டேட்டா செட்ஸை வந்து வச்சுருப்போம். அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்வெர்ட் இன்டு டேட்டா விசுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டேட்டா விசுலேஷன் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம பவர் பி டூல்ல வந்து டேட்டா விசுலேஷன் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். அதாவது சார்ட்டா கன்வெர்ட் பண்றது, பை சார்ட்டா கன்வெர்ட் பண்றது, காலம் சார்ட்டு, டோனட் சார்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு டேட்டா செட்ஸை பவர் பி டூல வச்சு நம்ம வந்து டேட்டா விசுலேஷன் நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் ஃபைனலாக நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து எல்லா ப்ராசஸுமே முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். இதான் வந்து என்ன அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸோட ஒரு முக்கியமான உள்ள ப்ராசஸ் 6 ஸ்டெப்ஸ். சரியா? இதை ஃபுல்லாகவே வந்து எஸ்கியூஎல், எக்ஸல், பைத்தானு, பவர் பிஐ, இப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா எக்ஸல், இந்த மாதிரிலாம் வந்து டேட்டா சோர்ஸை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அது என்ன ப்ராப்ளம்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதை ஐடென்டிஃபை பண்ணி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவோம். அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி டேட்டா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிட்டு டேட்டா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல் டேட்டா விசுலேஷனை நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதான் வந்து என்ன அப்படின்னா 6 ஸ்டெப் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, சரி. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காமா? இல்ல மேம். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸோட ப்ராசஸ் வந்து என்னென்ன, நம்ம இப்போ இதே நான் சொன்னேன்ல டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறது, அதுதான் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தியரியாக வச்சுருக்கேன். டேட்டா வந்து எப்படி இப்போ டிஃபைன்டு ப்ராப்ளம் சொல்கிறீங்களே, என்ன டிஃபைன் த ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோல் செட் பண்ணுவோம். இப்போ ஒரு டேட்டா செட்ஸை எடுத்து கோல் செட் பண்ணி அதை பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸாக நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி, இதுதான் நீட், எனக்கு வந்து இந்த மாதிரி தான் டேட்டா வந்து இருக்கணும். அப்போ ஒரு டேட்டா வந்து நீ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா
ஒரு ஃபைன் பண்ணுவோம் பத்தியா, அதுதான் வந்து என்ன அப்படின்னா ப்ராசஸ் பண்றது. நிறைய டேட்டா சோர்ஸ் இருந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுவோம். அதான் வந்து டிஃபைன் த ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இப்போ லைக் வந்து ஹெல்த் கேர் அனலிட்டிக்ஸ், ஹெல்த் கேர் செக்டரை நீ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து கலெக்ட் த டேட்டான்னு சொன்னேன்ல. கலெக்ட் த டேட்டானா நீ எந்த மாதிரி டேட்டா வந்து நீ கலெக்ட் பண்ண போற, எந்த மாதிரி வி நீட் டு கலெக்ட் த டேட்டா. அதாவது ஒரு கம்பெனியில் உள்ள டேட்டா நீ வந்து எடுக்கிற. இப்போ வந்து நீ சொல்லலாம், நீ என்னோட கம்பெனியில் உள்ள டேட்டா செட்ஸ் தான் நீ வந்து என்ன பண்ண போற அப்படின்னா அனலைஸ் பண்ணி கிளைண்ட்டுக்கு நீ வந்து ப்ராசஸ் பண்ண போற அப்படின்னா அப்பெல்லாம் கிடையாது. நீ வேற கம்பெனி டேட்டா செட்ஸ் எடுத்து கூட உன்னோட சுச்சுவேஷனுக்கு நீ மாறிக்கலாம். சரியா, வேற கம்பெனிஸ் டேட்டா செட்ஸ் எடுத்து நீ அனலைஸ் பண்ண போற அப்படின்னா அவன் எந்த மாதிரி அவன் கம்பெனிஸ்ல எந்த மாதிரி டேட்டா சோர்ஸை வந்து வச்சிருப்பான்னு தெரியல. ஜேசன் ஃபைலாவும் வச்சுக்கலாம், எக்ஸல் ஃபைலாவும் வச்சிருப்பான், டேட்டா ஃபைலாவும் வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி டேட்டா செட்ஸ்லாம் நீங்க இந்த மாதிரி ஃபைல்ஸ் டேட்டா சோர்ஸை வந்து கொடுக்குறீங்களே, எனக்கு இந்த மாதிரி டேட்டா சோர்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ண தெரியாது அப்படிலாம் சொல்ல முடியாது நீ. ஓகேங்களா, நீங்க அந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம், வேற டேட்டா செட்ஸ் கம்பெனியோட ரெஃபரன்சஸை எடுத்து நம்ம கம்பெனி உள்ள டேட்டா செட்ஸை எடுத்து நீ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து இது பண்ணிக்கலாம். அதான் வந்து கலெக்ட் த டேட்டா. நம்ம கம்பெனியோட டேட்டா செட்ஸ் நீ வச்சுக்கலாம், அதர் கம்பெனியோட ரெஃபரன்சஸை எடுத்து நீ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி நீ வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து டேட்டா வந்து கிளீன் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதுதான் டேட்டா வந்து கிளீன் பண்ணுறது, அந்த டேட்டா வந்து எப்படி வந்து ப்ராப்ளம் நீ ஐடென்டிஃபை பண்ணுற, எரர் எப்படி வந்து கிளியர் பண்ணுற, டூப்ளிகேட் வேல்யூஸை வந்து இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து ப்ராசஸ் பண்ணுறது, டேட்டா கிளீனிங்கில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து எடுத்து அனலைஸ் பண்ணுறது. அப்போ ரா டேட்டா கன்வெர்ட் இன்டு த யூஸ்ஃபுல் டேட்டா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். இதுதான் வந்து டேட்டா கிளீனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன். அதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது வந்து என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த டூலை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து பைத்தான், எக்ஸல், ஆர் ப்ரோக்ராமிங்கு, அதுக்கப்புறம் ஸ்கேலார் ப்ரோக்ராமிங்கு, இந்த மாதிரிலாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேட்டா செட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டா செட்டை வந்து திருப்பி வந்து ஒரு டெஸ்ட் மூலியமா அகைன் டெஸ்ட் மூலியமா நம்ம வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மாடல் விவோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டேட்டா செட்ஸை வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து இந்த டேட்டா விசுலேஷன் சொன்னேன்ல, இந்த டேட்டா விசுலேஷன் தான் வந்து என்ன பண்ணா ஒரு சார்ட்டு, பை சார்ட்டு, கிராஃபு, மேட்பாட்லிப்பு, பாண்டாஸு, அதுக்கப்புறம் பைத்தானு, டேப்லூ, பவர் பிஐ டூலு, இந்த மாதிரிலாம் வந்து என்ன அப்படின்னா இந்த டேட்டா டூல்லாம் வச்சு ஈஸியாக நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேட்டா விசுலேஷன் பண்ண முடியும். ஒரு ரா டேட்டாவை யூஸ்ஃபுல் டேட்டா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதான் வந்து என்ன அப்படின்னா டேட்டா விசுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரசன்டிங் த டேட்டா. பிரசன்டிங் த டேட்டா மீன்ஸ் என்ன மேம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து எந்த மாதிரி டேட்டா செட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, அதாவது பிபிடியை வச்சு நீ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வெப்சைட்டை வச்சு நீ ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம், ஆப்பை வச்சு நீ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு வேல்யூபிள் டேட்டாஸ் யூஸை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா சிக்ஸ் ஸ்டெப் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட டேட்டா செட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ். மெத்தட் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா 2 டைப் ஆஃப் மெத்தட் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கு. ஒரே நிமிஷம். ஹலோ, இந்த 2 ஸ்டெப் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா குவாலிட்டி டேட்டா அனலிட்டிக்ஸ், இன்னொரு வந்து குவான்டிட்டி டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவாலிட்டி டேட்டா அனலிட்டிக்ஸ், குவான்டிட்டி டேட்டா அனலிட்டிக்ஸ்னா வந்து என்ன மேம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா குவாலிட்டி டேட்டா அனலிட்டிக்ஸ். அதாவது இப்போ குவாலிட்டி டேட்டா அனாலிசிஸ் நம்ம வந்து ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு கோடு தேவை. குவாலிட்டினா வந்து என்ன அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அப்படின்னா கோடு இருக்கணும், எனக்கு வந்து கோடிங் நாலேஜ் வந்து இருக்கணுங்க எனக்கு வந்து அவசியம்லாம் கிடையாது. சரியா,
ஆனா கம்பெனில வந்து என்ன மாதிரி அனலிட்டிக்ஸை வந்து பண்றாங்க அப்படின்னு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேவைப்படும். சரியா? அந்த ஐடியா நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா பெரிய பெரிய கோடிங் நாலேஜ் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் குவாலிட்டி அனலிட்டிக்ஸ் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நான் கோடிங் உள்ள நாலேஜ் நம்மளுக்கு வந்து இருந்தாலே போதும். ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமா உள்ளது, மார்க்கெட்டிங் சம்மந்தமா உள்ளது, இந்த மாதிரி டேட்டா செட்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து இருந்தாலே போதும் குவாலிட்டி அனலிட்டிக்ஸ். இந்த கம்பெனியில் உள்ள டேட்டா அனலிட்டிக்ஸ் உள்ளவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி குவாலிட்டி அனலிட்டிக்ஸ்ல வந்து டேட்டா செட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த குவாலிட்டி அனலிசிஸ் வந்து சூஸ் பண்ண மாட்டோம். சரியா? நம்ம வந்து மோஸ்ட்லி சூஸ் பண்ற ஏரியா வந்து என்ன அப்படின்னா இந்த குவான்டிட்டி அனலிசிஸ் தான் சொல்லுவாங்க. ஏன் இந்த குவான்டிட்டிஸ் அனலிசிஸ்னா வந்து என்ன அப்படின்னா கிளியர் கட் டேட்டாவா வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல் டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா? அப்ப கிளியர் கட் டேட்டா வச்சுதான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளும் அந்த டேட்டா செட்ஸை எடுத்து ஒரு டேட்டா செட்ஸை அனலைஸ் பண்ணி கிளியர் கட்டா எடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த கிளியர் கட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்றது, டெஸ்ட். இப்ப ஒரு பென்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பென்னு வந்து நல்லா எழுதுதா அதை டெஸ்ட் பண்றது. இந்த பென்ல வந்து இந்த நிப்பு வந்து இப்படிதான் இருக்கணும், உள்ளக்கு வந்து இங்க் நம்ம வந்து ஊத்துறோம் அப்படின்னா இங்க் இருந்தால் தான் நமக்கு வந்து எழுதுவோம். இந்த மாதிரிலாம் வந்து என்ன அப்படின்னா இந்த பெண்ணுக்கு ஏன் கேப், சில பேர்லாம் வந்து என்ன பண்ணா ஏதோ ஒரு ஒர்க்ல வந்து கேப் வைக்காம இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து எப்படின்னா ஒரு பெண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னா அது குவாலிட்டியா நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து கொடுக்குறோமா இல்லையா, இந்த மாதிரி உள்ளவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஒரு நம்மளே என்ன ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல் ஹியூமன் ரிசோர்ஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு நல்ல வேலை பார்ப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் அவங்கனால நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியை வந்து அனலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து குவான்டிட்டி டேட்டா அனலிட்டிக்ஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பெனிக்கு வந்து இருக்கணும். குவாலிட்டி டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து என்ன அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு புரியல? புரியுதா? புரியுது. ஓகே தினேஷ். மேம் ஒரு தாட்டி கொஞ்சம் என்ன தினேஷ்? இல்ல மேம் ஒரு வாட்டி ரீகால் பண்ணீங்க நல்லா இருக்கு. ஒரு வாட்டி ரீகால் பண்ணுவா. ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்ல மொத்தம் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குவாலிட்டி, இன்னொன்று வந்து குவான்டிட்டின்னு பிரிப்பாங்க. நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸோட முக்கியமான அனலிட்டிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா குவான்டிட்டி அனலிசிஸ். அதாவது ரெண்டாவது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அனலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம வேலைக்கு. ஏன் அது முக்கியமான அனலிசிஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு இந்த 6 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்ல, நம்ம அந்த 6 ஸ்டெப் பார்க்கறனால வந்து என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் உள்ளவங்களுக்கு கம்பெனில வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல் பிஸ்னஸுக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ப்ராசஸ் முக்கியமான ஆளாக இருப்போம் நம்ம கம்பெனிக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு டேட்டா செட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம், ப்ராப்ளமை டேட்டா வந்து க்ளீன் பண்ணுவோம், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக கொடுப்போம், ஒரு பிபிடியாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம், ஒரு ப்ரெசண்ட்டாக அந்த டேட்டா செட்ஸை வந்து நமக்கு வந்து கொடுப்போம். ஸோ இந்த டேட்டா செட்ஸ்லாம் கொடுக்கறனால நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து குவான்டிட்டி டேட்டா அனலிட்டிக்ஸை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த குவாலிட்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் டேட்டா செட்ஸை வந்து யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த டேட்டா செட்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நான் கோட் நாலேஜ் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது பண்ணுவாங்க. அஸ் ஏ ஃப்ரெஷரா நம்மளுக்கு வந்து உள்ள போறதுக்கு வந்து எந்த நாலேஜுமே என்ன இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த கோடிங்ஸ் நாலேஜுமே ஒரு ஆர் ப்ரோக்ராமிங் இல்ல பைத்தான் லாங்குவேஜ் சம்திங் ஏதோ ஒரு டூல் லாங்குவேஜ் வந்து எதுவுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது குவாலிட்டிக்கு. சரிங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா குவாலிட்டிக்கும் குவான்டிட்டிக்கு உள்ள டிஃபரன்ஸ். இப்ப புரியுதா தினேஷ்? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த லைஃப் டேட்டா சைக்கிளோட வந்து என்ன அப்படின்னா இந்த லைஃப் சைக்கிள் இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டெப்த்தாக வந்து பார்த்தோம். ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸோட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டா வந்து இருக்கணும், க்ளீன் பண்ணுறது, டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, இன்னொன்று வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணுறது, விசுலேஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து என்ன அப்படின்னா லைஃப் சைக்கிளில் வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா லைஃப் சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவ்வளவுதான் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ். சரிங்களா?
நம்ம வந்து இந்த முக்கியமான உள்ள ஏன் வந்து அதான் நான் சொன்னேன்னா ஆல்ரெடி ஏன் வந்து இந்த ரோலை வந்து இப்ப ரொம்ப வந்து பூம் ஆயிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா செட்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து இந்த 6 ஸ்டெப் தான் நம்ம வந்து ரிப்பீட்டாக படிச்சுக்கிட்டே இருப்போம். எஸ்கியூஎல்லையும் அதான் படிப்பாங்க, டேட்டா அனலிட்டிக்ஸு. எக்ஸலுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது படிப்போம். பைத்தானுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நம்பை பேண்டாஸ் நம்ம வந்து அதை படிப்போம். ஏஐ டூலுக்குள்ளே பவர் பிஇ டூலுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அதுதான் படிப்போம். என்ன அப்படின்னா ஒவ்வொரு டூல்லையும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் எஸ்கியூஎல்ல வந்து எஸ்கியூஎல்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு கொரி ப்ராசஸ். அது வந்து இப்போ டேட்டா கிளீன் பண்ணுறப்ப ட்ரிம் பண்ணுவோம், ப்ராப்பர் பண்ணுவோம், அப்பர் பண்ணுவோம், லோயர் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்ப்போம் கிளீனிங் மெத்தட்ஸில். அப்போ எஸ்கியூஎலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொரி எழுதுவோம். இதுவே எக்ஸல்லே அதான் பார்ப்போம், ட்ரிம் பார்ப்போம், ப்ராப்பர், அப்பர், லோயர் அந்த கான்செப்ட் தான் பார்ப்போம். ஆனால் எக்ஸலில் வந்து என்ன அப்படின்னா வெறும் ஃபார்முலா தான், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற மாதிரி தான். பவர் பிஐலே வந்து என்ன அப்படின்னா சார்ட்டு தான், அந்த எக்ஸல் டேட்டா செட்ஸை வந்து கொடுப்போம், அந்த டேட்டா செட்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் வந்து டிஃப்ரென்ஸு. அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஸ்வாலஜி படிக்கிறவங்களும் சரி, ஒரு பாட்லியும் படிக்கிறவங்களும் சரி, எல்லா டிகிரி எந்த டிகிரியாக இருந்தாலும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு ஏதோ ஒரு டிகிரி எடுத்து அந்த டிகிரி எடுக்கிறவங்க இதை வந்து தைரியமாக வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி உள்ள ஒரு எக்ஸலில் வந்து ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணுவாங்க பாஸ்ட் டேட்டா செட்ஸு, ஒரு ஃபியூச்சர் டேட்டா செட்ஸு, ப்ரெசன்ட் டேட்டா செட்ஸை எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் தான் இதை வந்து முடிவு பண்ணணும். நம்ம எந்த மாதிரி கம்பெனிஸ்குள்ளே போய் நம்ம வந்து எந்த மாதிரி டேட்டா செட்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பாஸ்ட் டேட்டா செட்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணுற வேலைக்கு போகிறீங்களா, இல்லை ஃபியூச்சர் டேட்டா செட்ஸை எடுத்து அனலைஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை இப்போ ப்ரெசண்ட்டாக உள்ள டேட்டா செட்ஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணி எல்லா ப்ராசஸுமே நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கணும். அவங்க உனக்கு வந்து வழி காமிச்சிருவாங்க கம்பெனிக்குள்ள, இதுதான் இந்த ப்ராஜெக்ட் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உனக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் டேட்டா செட்ஸு, ஆனால் எல்லாருமே யோசிச்சு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபியூச்சர் டேட்டா செட்ஸை வந்து எடுப்பாங்க. அந்த ப்ரிடிக்டிவ் டேட்டா செட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு நம்ம கம்பெனிக்குள்ள போகிறப்ப எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் போகும். அப்போ நம்மளோட சேஃப் ஜோனுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ டேட்டா செட்ஸை கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஃப்ளா இருக்குன்னு அவனுக்கும் தெரியாது, நம்மளுக்கு வந்து தெரியாது. அப்போ பாஸ்ட் 5 வருஷத்துக்கு உள்ள டேட்டா செட்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணுறப்ப அந்த டேட்டா செட்ஸ் நம்மளுக்கு வந்து குழம்பும். அப்போனா நீங்கள் எந்த ஐடியாக்குள்ள நீங்கள் வந்து போயிடணும் அப்படின்னா இந்த 2 ஐடியாக்குள்ளே போகக்கூடாது. சரி, இன்னுமே ஃபியூச்சர் டேட்டா செட்ஸுக்குள்ளே நீ வந்து என்ன பண்ணுமா, ஒரு அறிவாக உள்ளவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேட்டா செட்ஸுக்குள்ள எடுத்து தெளிவாக நம்ம தப்பிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபியூச்சர் டேட்டா செட்ஸை வந்து எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபியூச்சர் டேட்டா செட்ஸை எடுக்கிறதுக்கு ஒரு பிளாங்காக தான் இருக்கும் அந்த டேட்டா செட்ஸை. நம்ம சொல்கிறது தான் அவனுக்கு இந்த டேட்டா செட்ஸ்லாம் இப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணால் இப்படிலாம் சொல்யூஷன் கொடுக்கும், இப்படிலாம் நம்ம வந்து இப்படிலாம் ஒரு ஃப்ளா இருக்குது, இந்த ஃப்ளாடெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணால் இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு டீம் கொடுக்குறப்ப, மீட்டிங் கொடுக்குறப்ப நீ இந்த ஐடியா கொடுத்துடலாம். நீங்கள் அப்போ நீங்கள் கொடுக்குறப்ப வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோனுக்கு போயிடுவீங்க. அப்போ இந்த மாதிரி டேட்டா செட்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஃபியூச்சர் டேட்டா செட்ஸ் தான் நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைசிஸ் பண்ணணும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ். டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாருமே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பெல்லாம் கிடையாது. இது வந்து ஈஸி ப்ராசஸ் தான். அதனால தான் வந்து காலேஜ் முதற்கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டூல் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். புரியுதா? சரி. பிரகதீஸ்வரன், சையத், உங்களுக்குலாம் புரியுதா? எஸ் மேடம், புரியுது. ஓகே, சரி. இப்போ நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க. எப்படி இப்போ நீங்கள் கொஷின் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இதனால படிச்சா என்ன பெனிஃபிட்ஸ், எந்த மாதிரி கம்பெனிக்கு அப்ளை நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் இப்ப இருக்கு, நம்ம வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டா இருக்கோம்னா இதுல வந்து டேட்டா கலெக்ஷன் வந்து நம்ம ஸ்கோப்ல வருமா, இல்ல நமக்கு வந்து வேற யாராவது கம்பெனி ப்ரொவைட் பண்ணிரும். கம்பெனி வந்து கொடுத்துருவான். கம்பெனில வந்து எந்த டேட்டா சோர்ஸ் வந்து கொடுத்துருவான். அப்ஜெக்டிவையும் அதான் டேட்டா சோர்ஸும் அப்ஜெக்டிவும் அவங்க கொடுத்துருவாங்க இல்லையா? ஆமா ஆமா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஆமா,
இப்போ ஒரு ஹெல்த் கேர் செக்டர் நீங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் செக்டரோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா சோர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. சிஎஸ்வி ஃபைல்ஸாவோ இல்லை ஜேசன்ஸ் ஃபைல்ஸாவோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சும்மா கொடுத்துருவாங்க. நீங்க தான் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த 6 ஸ்டெப் நம்ம வந்து படிச்சோம் பார்த்தீங்களா டேட்டா அனலிட்டிக்ஸ், அந்த ஸ்டெப்பை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கணும். இதுவே ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி கம்பெனில இருந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி டேட்டா செட்ஸை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்க தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் கொடுத்து அந்த சொல்யூஷன் வச்சு இதுதான் இதுதான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். இப்ப புரியுதா பிரகதீஸ்வரன்? ஓகே மேடம், புரியுதுங்க மேடம். ம். சையத் உங்களுக்கு? புரியுது மேடம். ஓகே. உங்களுக்கு நீங்க யாருக்காச்சும் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க கம்பெனில ஏதாச்சும் ஒர்க் பண்றீங்களா? எல்லாரும் நான் பரந்தன் வந்து காலேஜ். cloud data engineering ம். நீங்க பிரகதீஸ்வரன். cloud data engineering பண்ணியிருக்கேன் மேடம். அதனால SQL எனக்கு தெரியும் ஓரளவு. ஓகே ஓகே. சையத் நீங்க? நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆ பட் ஆக்சுவலா எனக்கு முன்னாடியே எங்கேயும் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க எங்க கம்பெனி. எப்படின்னா என்னோட 5 years டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி எதுனா ஆக்சுவலா நான் ஃபைனான்ஸ் பேக்ரவுண்டு, ம் ஓகேங்களா, ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதுல ஓகே. அப்போ கேட்டிருந்தாங்க எனக்கு ஆக்சுவலா. ம் ஸோ அது என்னால மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன், என் சைடில் என்ன பண்ணுமோ பண்ணேன். பட் மெஜாரிட்டி என்னது அந்த விசுவலைசேஷன் இருக்கு பாத்தீங்களா, டூல் எங்க பவர் பிஐ எக்ஸாக்டா டூல். ப்ரெசன்டேஷன். பவர் பிஐ டூல்ல விசுலேஷன். இல்ல அதெல்லாம் பண்ணேன். ஜஸ்ட் நான் எக்ஸல்ல போட்டு கொடுத்துட்டேன் ஓகே அவ்வளவுதான். ஓகே. லாஸ்ட் இல்ல 5 years டேட்டா, எக்ஸல்ல டேட்டா. நீங்க வந்து எப்படி வந்து ஒரு லாஸ்ட் 5 வருஷம் உள்ள டேட்டா செட்ஸ் எடுத்து நீங்க எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? அதுக்கு எக்ஸல்ல வந்து கம்ஃபர்டபிளா இருக்காது. பவர் பிஐ டூல்ல தானே கம்ஃபர்டபிளா இருக்கும். இல்ல அது அந்த டைம்ல பவர் பிஐ தெரியாது எனக்கு. எனக்கு ம் வந்து தெரிஞ்ச எக்ஸல் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால லாஸ்ட் இயர் டேட்டா ஆக்சுவலா எனக்கு வந்து மேன் பவர் கன்சல்டன்சி. ம் ஸோ அதனால அதுல மேக்ஸிமம் அந்த ஹை லெவல்ல என்னால ப்ரெசென்ட் பண்ண முடியல. பட் ஓகே ஓகே. இருந்தாலும் என்ன நடந்துச்சு, எவ்வளவு ப்ராஃபிட் ஆச்சு, என்ன மாதிரி இருக்கு, அந்த மாதிரி கொண்டு தான் கண்டுபிடிச்சு. ஸோ ம் இதுக்கப்புறம் என்னன்னா அது நிறைய வாட்டி அதே மாதிரி ரிப்பிட்டேஷன் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே அப்பதான் சரி, ஓகே அட்லீஸ்ட் இந்த பவர் பிஐ கொடுத்தா கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் நிறைய இருக்கும் சஜஷன் ம் பண்ணி சொல்லி இருந்தாங்க. ம். அதோட அந்த டேட்டா இருக்கு. இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு வந்து இந்த எஸ்கியூஎலோ பைத்தானோ வந்து என்ன அப்படின்னா அவ்வளவா வந்து தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த டேட்டா ஓகே. அனலிட்டிக்ஸ்க்கு வந்து முக்கியமா எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸல், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த பவர் பிஐ டூல் அப்படின்னு வந்து ரெண்டும் வந்து கம்பல்சரி வந்து தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி தான் வந்து என்ன அப்படின்னா கம்பெனியில் வந்து டேப்லுங்கிறது ஒரு டூலை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 2015 வந்து என்ன அப்படின்னா பவர் பிஐ அப்படின்னு வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணிட்டான். இந்த டேப்லுக்கும் ஓகே. பவர் பிஐக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டேப்லுங்கிற வந்து கமர்ஷியல். சில கம்பெனிஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெய்ட் பண்ணி அந்த டேப்லுங்கிறது அந்த சாஃப்ட்வேர் வந்து வாங்குவாங்க. ஆனால் அது வந்து 2007 வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து டெவலப் பண்ணது டேப்லுங்கிறது. இதோட அட்வான்ஸ் லெவலில் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பவர் பிஐ டெஸ்க்டாப் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன், எந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து பவர் பிஐ வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஒரு 50 90 கம்பெனி வந்து என்ன அப்படின்னா இந்த பவர் பிஐ தான் ஸ்கில் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப்ங்கிறது வந்து காசு கொடுத்து அந்த சாஃப்ட்வேரை வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரீயாகவே வந்து குரோமில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஒரு ஃபியூச்சர்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அனலைஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் கம்பெனி வந்து டேப்லுங்கிறது இப்போ சூஸ் பண்ணுறது கிடையாது, பவர் பிஐ தான் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸலுக்கு வந்து பவர் பிஐ தெரியணும் அப்படின்னா எக்ஸல் வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸல் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸலில் வந்து ஏன் அந்த பவர் பிஐ வந்து படிக்கிறாங்க அப்படின்னா லார்ஜ் டேட்டா செட்ஸை எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் விசுலேஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் எக்ஸலில் வந்து என்ன அப்படின்னா 10 டேட்டாக்கு மேலே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த சார்ட் வந்து கன்வெர்ட் ஆகாது. சார்ட் வந்து கன்வெர்ட் ஆகும், பட் உள்ளக்குள்ள டேட்டா வந்து என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஆனால் நம்ம வந்து பவர் பிஐ டூலில் வந்து ஒரு நீ லட்சக்கணக்கில் 1 lakh இந்த டேட்டா செட்ஸை நீங்கள் வந்து வச்சுருந்தாலும் சரி, அது வச்சிருந்து அந்த டேட்டா செட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டூல் மூலியமா வந்து சார்ட் மூலியமா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா கம்பெனிலுமே வந்து இந்த பவர் பிஐ டூல் வந்து மஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா கம்பெனில வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது. சில பேர் வந்து 5000 டேட்டா செட்ஸ் வந்து கொடுக்கலாம், இல்ல லேக்ஸ் கணக்குல டேட்டா செட்ஸ் கொடுக்கலாம், மில்லியன் கணக்குல டேட்டா செட்ஸ் வந்து கொடுக்கலாம். அப்ப அந்த டேட்டா செட்ஸை கொடுக்குறப்ப நீங்க எக்ஸல் மட்டுமே வச்சு நம்மளால வந்து அனலைஸ் பண்ண முடியாது. அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆயிட்டாங்க. பவர் பிஐ அப்படின்னு ஒரு டூல் வந்தனால எல்லாருமே அதுக்கு மூவ் ஆயிட்டாங்க. அப்ப அந்த டூல் வந்து கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லாருமே. ஆமா. ம். அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பவர் பிஐ வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கணும். டேட்டா அனலிட்டிக்ஸ் அதான் சொல்றேன்ல, எஸ்கியூஎல் பைத்தன் கூட அவ்வளவு தெரியணும் அவசியம் கிடையாது. எக்ஸல் பவர் பிஐ தான் மோஸ்ட்லி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இதுல. இல்ல இப்போ கம்பெனி ரெக்ரூட்மெண்ட்ல இப்போ பவர் பிஐ அட்வான்டேஜ்னு சொல்லி கொடுக்க வந்துருச்சு. இப்போ ம், ம். பவர் பிஐக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்க இது பண்றாங்க. இப்போ ஆமா. இப்போ ம். எக்ஸல் தெரிஞ்ச மாதிரி பவர் பிஐ தெரிஞ்சுக்கணுங்கிறது மல்டிநேஷனல் கம்பெனிலாம் நிறைய பேர் இப்போ அதுக்கு இப்போ ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆ ஆ ஓகே. அதனாலதான் அப்ஸ்கில் பண்றதுக்காக தான் நான் இது கோர்ஸே படிக்கிறது இப்ப பவர் பிஐ. இன்னொருத்தவங்களும் வந்து இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த கோர்சஸ் தான் படிச்சாங்க 1 மந்த். அவங்களும் வந்து என்ன ஓகே அப்படின்னா ஆல்ரெடி வந்து கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க தான். ஆனா உங்கள மாதிரி தான் ஓகே எக்ஸல் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தெரியும். இப்ப அவங்க கம்பெனில வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா செட்ஸை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. பட் அது வந்து என்ன அப்படின்னா விசுலேஷனா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ண கேட்குறாங்க. அப்ப அவங்க கம்பெனில வந்து பவர் பிஐ வந்து சில ஒரு டீம் வந்து இருக்கிறாங்களாம். இப்ப இன்னொரு டீமுக்கும் வந்து அதை மூவ் பண்றனால இவங்களுக்கு வந்து பவர் பிஐ வந்து அவங்களுக்கு வந்து தெரியல. ஆனா கம்பல்சரி அந்த பவர் பிஐ நீங்க தெரிஞ்சாதான் உங்களை நான் வந்து பெர்மனண்டா அந்த கம்பெனில வந்து நாங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சேலரிக்கு வந்து நாங்க வந்து எடுக்க மாட்டோம். அதாவது உங்களை வேலையை விட்டு தூக்க மாட்டோம். அதுக்கு கீழே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்ப சேலரி வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா இப்ப வந்து அடுத்த நான் கம்பெனியே வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆயிட்டே இருக்குது. இப்ப சாதாரண உள்ள கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனியே வந்து என்ன அப்படின்னா ஏஐ டூல் வந்தனால ஏஐ டூலுக்கு அவங்களே தெரியலைன்னா படிச்ச ஸ்கில்ல வந்து அப்கிரேட் பண்ணி அந்த ஸ்கில்லுக்கு வந்து மூவ் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இப்ப வந்து எல்லாருமே மூவ் ஆயிட்டு. இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே வந்து இருக்கட்டுமே. ஏஐ வந்ததுனால இப்ப ம், எல்லாமே ஸ்கில் அட்வான்ஸ் லெவல்ல இருக்காங்க இல்லையா, ம். இருக்க கரண்ட் ப்ரெசென்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அதே லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா இப்ப நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாமே அப்கமிங் வரவங்க எல்லாமே கரெக்ட். ஏன்னா அதெல்லாம் அவங்களே படிச்சுட்டு வந்து கோச்சுக்க வரனாலதான். முடியாது. ஏன்னா இப்ப உள்ள இப்ப நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப டிராபேக் வந்து ஆல்ரெடி கம்பெனில வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன டிராபேக் அப்படின்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்கவே அவன் முடிச்சுட்டு தான் வெளியில வரானே. நம்மளோட அட்வான்ஸ் ஆமா. லெவல்ல வந்து என்ன பண்றான் அப்படின்னா அவன் படிச்சுட்டு தான் வெளியில வரான். அப்ப அவன் வந்து படிச்சுட்டு வெளியில வரனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ்க்கு வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ரொம்ப வந்து டவுனா இருக்குது. ஏன்னா அவன் வந்து படிச்சுட்டு வெளில வரனால கம்பெனி வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கைஸை வந்து பார்க்குறானா இல்லை அவனோட ஸ்கில்ல தான் அவன் வந்து பார்க்குறான். அப்போ இவனுக்கு வந்து கம்மி சேலரி கொடுத்தாலும் இவனால நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா ப்ராஃபிட் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவன் ஃப்ரெஷரை வந்து எடுக்கிறான். எக்ஸ்பீரியன்ஸ் கைஸை வந்து நம்ம வேலையை வந்து தக்க வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாம அடிஷனல் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காலேஜ் அதான் இப்ப உள்ள அவனோட இதான் பெனிஃபிட்ஸே வந்து என்ன அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவனோட பெனிஃபிட்ஸ். அதான் அவங்கள கொஞ்சம் கம்மி பேக்கேஜ்ல எடுத்து ஸ்கில் அதிகமா இருக்கனால அதை வச்சு அவங்க ட்ரைன் பண்ணி ஆமா நெக்ஸ்ட் ஆமா. லெவலுக்கு கொண்டு போக ஏன்னா முடியும் காலேஜ் அவங்களால. இப்போ படிச்சுட்டு அது இருக்கப்பயே ஆமா காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவன் வந்து படிக்கிறான். இந்த மாதிரி வெளியில ஒரு கோர்சஸ் எடுத்து வந்து என்ன பண்றான் அப்படின்னா படிக்கிறான். அப்ப அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா காலேஜ் படிச்ச மாதிரி இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க வந்து பார்க்கலாம் பவர் பிஐ வந்து கத்துக்கிட்டு நீங்க வந்து ஒரு ஏஐ டூல்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைனலா வந்து ஏஐ டூல் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். அப்ப ஏஐ டூல் வந்து இப்படிதான் கம்பெனில வந்து ஈஸியா வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்றாங்களா? அப்ப வந்து எதுக்கு இந்த எக்ஸல் பவர் பிஐ எல்லாம் வந்து இருக்குது? நம்ம வந்து ஒரு பிரிக்ஸ் ஏஐன்னு ஒரு டூல் இருக்குது. அத நம்ம வந்து ஃபைனலா இந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். அப்ப ஒரு ப்ராம்ப்ட் தான் நம்ம வந்து குடுப்போம். அந்த ப்ராம்ப்ட் நமக்கு என்ன தேவைப்படுதோ கிளையன்ட்டுக்கு அந்த ப்ராம்ப்ட் குடுத்தாலே போதும். அது அழகா இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஃப்ளா வந்து இருக்குது. அத வந்து சார்ட்ட நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அத வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா குடுத்திருக்கேன். அப்ப வந்து இத வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்துல அத வந்து எல்லாமே கிரியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து குடுத்துரும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஏஐ டூல். ஒரு 6 டூல வச்சு தான் என்ன பண்றான் அப்படின்னா, இப்ப கம்பெனில வந்து ரன் பண்ணிட்டு இருக்கான் அவன். ஓகே. அதான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபைனலா ஒரு டேட்டா செட்ஸ் எடுத்து நீ படிப்போம். நீங்க அப்ப கேட்கலாம்.
அப்ப நம்ம இவெல்லாம் இத்தனை நாளா படிச்சதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு வந்து கேட்பான். எஸ், அதுதான் சீரியஸ். நம்ம வந்து எஸ்கியூஎல், பைத்தானு, பவர் பிஐ இதெல்லாம் வந்து வேலையே இல்ல. ஏன்னா இந்த ஏஐ வந்தனால அந்த ப்ராம்ப்ட் அதெல்லாம் தான் வந்து முக்கியம். அதெல்லாம் வேற ஒரு லெவல்ல போகிறதுக்கு யூஸ் ஆகும். பட் அட்லீஸ்ட் பேசிக் தெரிஞ்சுட்டு என்ன ஆமா மாதிரி பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆகுறது தெரிஞ்சுக்க ஆமா ஆமா கம்பல்சரி இந்த பேக்ரவுண்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் வாட்னு வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுட்டு இல்லாம நம்ம வந்து அந்த ஏஐல வந்து யூஸ் பண்ண முடியாது. பேசிக்கா சொல்லணும்னா இந்த குக்கிங் பண்ணும்போது நாம சமைச்சு செய்யறதை விட வெளியே இருந்து வாங்கிக்கலாம். பட் நாம எப்படி சமைக்கிறது ஸ்டெப்ஸ் ஆமா இருக்குல்ல, அது இப்போ ஒரு பார்க்கறது சாம்பார்னே வைக்கிறோம்னா எந்த பருப்பு போடுறது, வெங்காயம் தக்காளி இருந்தாதான் வந்து சாம்பார் வைக்க முடியும். இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இந்த ஏஐக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்ஸ் தெரிஞ்சா ஏஐ வந்து எங்க வேணா சர்வே பண்ணிடலாம் அப்படின்னு. புரியுது புரியுது. ஓகே. வேற வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? தினேஷ், பிரகதீஸ்வரன், பரத். ஓகே சரி. இன்னைக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் நம்ம வந்து பார்த்தோம். நான் ரெக்கார்டிங் செஷன் வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன். திருப்பி இந்த ரெக்கார்டிங் செஷனை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். 2 ரெக்கார்டிங்காக வந்து என்ன அப்படின்னா அப்லோட் ஆகும். இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் 1ன்னு அப்லோட் பண்ணுவேன். அதுவே இன்ட்ரொடக்ஷன் பார்ட் 1லே கண்டினியூ போட்டு அப்ளை பண்ணுவேன். ரெண்டு ரெக்கார்டிங்காக இருக்கும்ல, அதனால வந்து என்ன அப்படின்னா 2 ரெக்கார்டிங்காக உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸ்டோர் ஆகும். கண்டினியூ வந்து என்ன அப்படின்னா ஸ்டோர் ஆகும். ஒரு கிளாஸஸே 2 ரெக்கார்டிங்காக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிரித்து வந்து ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு குழப்பாமல் இருக்கிறதுக்காண்டி இன்ட்ரொடக்ஷன் பார்ட் 1, அதுவே அடுத்த ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்ணுறப்ப பார்ட் 1ஓட கண்டினியூ அப்படின்னு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அப்லோட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ரெக்கார்டிங் செஷனை வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸுமே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நாளைக்கு வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு டேட்டா அனலிட்டிக்ஸோட இன்ட்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தோம். நாளைக்கு வந்து என்ன அப்படின்னா எக்ஸல் ஸ்டார்ட் பண்ணும். ஓகேங்களா? என்ன பரத்? நான் பாருங்க மேம், நீங்க சொன்னீங்கல்ல இந்த பிரிக் ஏஐன்னு சொன்னீங்கல்ல, ஆமா பிரிக்ஸ் ஏஐ. இந்த மாதிரி இது வச்சு பண்ணையில டேட்டா அனலிஸ்டிக் growth ஆகுமா இல்லாட்டா எப்படி? அதுதான் ஏஐ growth. வந்ததுனால எதுவும் ஆகுமா? அதுதான் அந்த பிரிக்ஸ் ஏஐங்கிறது தான் growth. அதான் ஏஐ. இல்ல மேம், இது வரப்போய் இல்லாட்டா ஒர்க்குக்கு எதுவும் இது அஃபெக்ட் எதுவும் வருமா இல்லாட்டா எப்படின்னு கேட்கணும். ஒர்க்கில் எந்த அஃபெக்ட்டுமே வராது. ஒர்க்குக்கு இது தெரிஞ்சிருந்தா அப்படின்னா நம்ம கம்பெனியில் வந்து தனியாக தெரியும். சரி இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தனித்துவமாக தெரியும் கம்பெனியில். ஓகே மேம். இப்ப நாளையில இருந்தா பிராக்டிகல் அந்த மாதிரி தான் போயிடும் நமக்கு. ஆமா ஆமா நாளையில தேரிங்கிறது இது மட்டும் தான் ஆமா இன்னைக்கு தான் தியரி. practical. நாளையில இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிராக்டிக்கல் தான். ஓகே ஏன்னா எடுத்தோடனே பிராக்டிக்கல்ல போயிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்னன்னு தெரியாம இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு தியரி. ஓகே சரி ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சரி ஓகே. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ.